ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எறா தொக்கு பண்ணலாம். இதுக்கு ஒரு 1/4 kg எறா. இது சின்ன எறா 1/4 kg எடுத்து வச்சுருக்கேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சின்ன எறா. இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று போட்டுக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இது வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் போட்டு நல்லா வதக்கலாம். இதோட கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 தக்காளி நான் ஆட் பண்ணுறேன். சின்ன தக்காளி தான். இதில் கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். 1 ஸ்பூன் தனியாத்தூள் போடுறேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இதை நல்லா கலக்கி விடணும். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். நான் மிக்ஸி கழுவின தண்ணி கொஞ்சம் ஊற்றுறேன். இது நல்லா தக்காளி மசியட்டும். இப்போ நல்லா பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ப்ரான்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம். இது கொஞ்ச நேரத்துலேயே வெந்துடும். அது சின்ன ப்ரான்ஸ் இல்லையா, அதனால ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். கொஞ்சம் இதோட நம்ம கலக்கி விட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். இதோட கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம். இது மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ நான் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் போடுறேன். இது கொஞ்சம் சுண்டட்டும். கொஞ்சம் திக்காக வரும்போது நம்ம எடுத்துடலாம். இப்போ ப்ரானும் வெந்துடுச்சு. இப்போ நமக்கு நல்ல ப்ரான் தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்ல சூப்பராக வந்துடுச்சு. குட்டி குட்டி ப்ரான்ஸு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது ஒரு கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணிக்கலாம். நம்ம சூப்பரான எறா தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். ப்ரான் தொக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுவும் சின்ன ப்ரான்ஸ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிள். செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.
மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முதல் முறை எங்கள் சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.